ஆயிடுச்சு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. அந்த டைம்ல தான் பார்த்தேன் எல்லாரும் காலேஜ் போயிட்டு இருப்பாங்க, பாஸ்கெட் டெய்லி போவேன், அவன் காலேஜ் போயிட்டு இருப்பான். அப்படியே கண்டிப்பாக வந்து ஏன்னா அவ்வளோ ஜாலி பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருந்துட்டு காலேஜ்லேருந்து டிஸ்மிஸாக இருக்கும்போது தான் அதோட வழியமாக வந்தேன். நம்மளால் காலேஜ் போக முடியல, எதையுமே இது பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் வந்து இதுக்காக எங்கள் அப்பா வந்து எனக்கு மியூசிக் படிக்க வச்சாங்க, கீபோர்டு படித்தேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது எனக்கு. அப்புறம் அப்படியே என்னோட கடை பாத்திர கடை இருந்தது, பாத்திர கடையிலே உட்காந்துட்டேன். எதுவுமே படிக்கல, எதையும் பார்க்கல, யாருமே நம்ம மதிக்கிறது இல்லை. அப்படியே உட்காந்துச்சு. நான் ஃபேமிலியில் எல்லாருமே டீச்சர்ஸு. எனக்கு 4 அக்காவும் டீச்சர், எங்கள் அப்பா அம்மா டீச்சர், எல்லாருமே இருந்தாங்க. பட் ஃபேமிலியில் நமக்கு மரியாதை ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ காலேஜ் போனால் டிஸ்மிஸ் ஆகி வந்துட்டான், இவன் யார் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப இது பண்ணாங்க. அப்புறம் 99 திரும்ப வந்து NITயில் நீட் கம்ப்யூட்டர் எஜுகேஷனில் பிஎட் போக முடித்தேன். அதுக்கப்புறம் 2002 டிராயிங் மாஸ்டருக்கு முடித்தேன். அதுக்கப்புறம் வேலைங்கிறது எனக்கு கிடைக்கல. நமக்கு யாரும் வேலை தேவை, வேலை யாரும் தரலை. அப்படியே லைஃப் போயிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனேன். எப்படி சேஞ்ச் ஆனேன்னா, நான் இவ்வளோ தப்பு பண்ணியும் எங்கள் அப்பா அம்மா என்னை கடைசி வரைக்கும் நீ ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்கவே இல்லை. நான் பண்ண தப்பை நான் வந்து பண்ண தப்பு சாதாரண தப்பு இல்லை. நிறைய பசங்களை கெடுத்துருக்கேன், உண்மை. நிறைய பேரை கெடுத்துருக்கேன், நிறைய பேரோட லைஃப்பை கெடுத்துருக்கிறேன், நிறைய பேருக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை உருவாக்கியிருக்கேன், இது உண்மை. பட் அப்படியே அந்த ஃபீலிங் நான் இருந்துகிட்டே இருந்தேன். அதனால தனியாக உட்காந்து அழுதுருக்கேன், உண்மை. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, எங்கள் அப்பா அம்மா என்னை கடைசி வரைக்கும் நீ ஏன் அந்த தப்பை பண்ணு கேட்கவே இல்லை. அது எனக்கு ரொம்ப உறுத்திருச்சு எனக்கு. அப்புறம் தான் டோட்டல் அப்படியே லைஃப்பை சேஞ்ச் பண்ணேன். சரி, நம்ம வந்து அந்த ஃபீல்டெல்லாம் விட்டு தனியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, யாருமே பார்க்கறதும் இல்லை, யாரும் பேசுறதும் இல்லை. காலேஜில் கூட யாருமே பார்க்கறது, காலேஜ் பக்கமே வர்றதில்லை. நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க, அந்த பக்கமே வர மாட்டாங்க, இந்த பக்கமே நான் வர்றதில்லை. அப்படியே லைஃப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்கள் அப்பா அம்மாவோட ப்ரேயர் தான் என்னை காப்பாற்றுச்சு. நான் கூட நல்லா ப்ரேயர் பண்ணல, எங்கள் அப்பா அம்மா நல்லா ப்ரேயர் பண்ணாங்க எனக்காக. அதில் தான் நான் ரிலீஸ் ஆனது. இதில் வந்து திரும்ப 2005 எனக்கு மேரேஜ் ஆச்சு. திரும்ப மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தேன், ICICI பேங்கில். அலைஞ்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சா வந்து நிச்சயமாக நம்ம வந்து லைஃப்பில் பெரிய ஆளாகும், அதை மாற்றமே இல்லை. விடாமுயற்சி, எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் சரி, விடாமுயற்சியில் இது பண்ணேன், வேலை பார்த்தேன், நல்ல லைஃப்பில் இருக்கேன். அப்புறம் தனியாக ஆஃபீஸ் வச்சேன். திரும்ப வந்து எனக்கு ஒரு சான்ஸில் என் ஃப்ரெண்டு மூலமாக இந்த ஏர்டெல், ஐடியா, வோடஃபோன் இந்த டவர்லாம் இருக்குது. இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் ஒரு 1250 டவர் இருக்குது. இந்த டவருக்கு ஃபுல்லாக செக்யூரிட்டி இன்சார்ஜ் ஆகணும். என்னோட கண்ட்ரோலில் ஒரு 42 பேர் வேலை பார்க்குறாங்க. கன்மேன், கார்டு, 24 ஹவர்ஸ் டியூட்டி. எனக்கு 24 ஹவர்ஸ் எனக்கு டியூட்டி. எந்த டைமில் வேணாலும் என்னை கூப்பிடுவாங்க, நான் கிளம்பி போயிட்டே இருக்கணும். கார் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து நான் இப்போ முக்கியமாக நான் பேச வந்தது இருக்குன்னா, நான் எல்லாத்தையும் சாரி கேட்குறக்காக உண்மை சொன்னால் ப்ரொஃபஸர்ஸ் ஒவ்வொருத்தையும் நான் சாரி கேட்குறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. காலேஜிலே நல்லா படிக்கிறாள் நான் என்னுடைய வாழ்க்கையில் சில புயல்கள் வந்து வீசிச்சு. பட் இருந்தால் கூட என்னுடைய மதர் சின்ன வயசுல இறந்து போனாங்க. இப்போ நான் சிங்கிளாக தான் இங்கே இருந்து படித்தேன். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேட்டை பண்ண தெரியாது, பட் உண்மையாக சில சேட்டைகள் பண்ணியிருக்கேன். விசில் அடிக்கிறது, டிகே சார் கூட ஒரு கடவை ரொம்ப கழிச்சுட்டு போயிருக்கேன். இப்படியெல்லாம் வந்து சத்தம் போட்டு விசில் அடிக்கூடாது, விசில் அடிக்கிறது கூட அர்த்தம் கேட்கக்கூடாது, அது எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் டாக்ஸ் சார், நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வந்து டீ சாப்பிட்றோம்னா சார் பீரியடில் தான் அடிக்கடி போவோம் அப்படின்னு கை காமிச்சிடலாம் போயிட்டு வந்து. அப்புறம் ஃபஸ்ட் இயர்
நான் வந்து படித்ததெல்லாம் பானன் ப்ராடக்ட் சுகர் ஸ்பூன் இல்லை, கார்பரேஷன் ஸ்கூல் தான். ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். we must pronunciation the word pronunciation அப்படின்னா எல்லாம் கை தட்டி சிரிச்சோம். யாத்திரை சார் ப்ரொனவுன்சியேஷன்ற வேலையை நீங்க தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க. நல்ல கிளாஸ். மதுரை சார், ரெஜினால் சார், எப்போ உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் நீங்க வந்து கேண்டீன் போயிட்டு வாங்க, ஆளாலும் எல்லாரும் போயிட்டு வரலாம். சாரை கூப்பிட்டு வர மாட்டாங்க, ஆள் வேணும் இல்லை. அப்புறம் ஐயா வந்து நம்ம கிளாஸ் எடுத்தது எனக்கு மெமரபிள்ல இல்லை. சார் வந்து எடுத்ததுல ஒரே ஒரு இது எனக்கு இன்னும் மெமரியில இருக்கு. அதாவது வந்து வேர்டை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா எடா கூடமா போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெஷின் இங்கிலீஷ் வார்த்தை, அது MA மேம், CHI நீ, NE நீ, மச்சினின்னு வரும். மச்சினி கூட வரக்கூடாது அப்படின்னு சார் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. சரிங்களா? அப்புறம் வந்து எட்வர்ட் சார் பிரச்சனை இல்லை, எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க, நம்மளும் ஒரே மாதிரி தூக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து பொங்கலை சாப்பிட்டுட்டே வேலுக்கு தூக்குறது சாரோட பிரிவு வாங்கிக்கிறேங்க. படிக்க வந்தீங்கன்னா சாரு சார் சாரோட இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே யூசர் ஃப்ரெண்ட்லி. எப்போ வேணா மவுஸ் மாதிரி நம்ம தேவைக்கு வச்சுக்குவாங்க, எங்கே வேணா எடுத்துக்கலாம். ரொம்ப மெமரபிள். இந்த டைரி வந்து நான் கொண்டு வந்தேன். இது என்னன்னா, நம்மளுடைய பாஸ்ட்டை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக. டூர் வந்து உண்மையாலுமே அதை வந்து இன்னும் என்னால் இதே பண்ண முடியல. இப்படி ஒரு டூர் இனி நாங்கள் ஃபேமிலியோடலாம் போயிட்டு வந்துட்டோம், பட் நல்லா இல்லை. ஏன்னா அடுத்த மிக பார்க்க முடியும். வீட்டுக்காரமா வரும்போது நம்ம காக்க மாட்டேங்குது. சார் கூட போகும்போது அது நல்லா கைட் பண்ணாங்க. இந்த கொஞ்சம் எனக்கு, அடுத்த கொஞ்சம் உனக்கு. ஜபா பூட்டி கூட சாரை கொஞ்சம் கலோசியஸ் ஆகிட்டான். ஏன்னா அந்த கலர் பார்க் ஏரியாவில் அப்பதான் சேட்டு பிள்ளைகளாம் போச்சு. சார் பார்க்க முடியல, நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அறம் இருந்துச்சு. அதை உண்மையை சொல்ல மறந்துட்டோம். அப்புறம் டிகே சார், சாருக்கு போட்டியா நம்ம ஒரு டூர் போட்டு போனோம். சார் ஒரு டூர் போட்டு போனாங்க, நம்மளும் ஒரு டூர் போட்டு போனோம். கடைசியில சாருக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சு. இவங்க வந்து நமக்கு எய்தாங்க வேற அணி அடிச்சிட்டேன், அதுல இருந்து நம்ம கூட பேசுறது காரை எடுத்து வர மாட்டேன்ட்டார். இவங்க காரை எதுவும் ஸ்கிராச் பண்ணிடக்கூடாது. தெலுங்கானா வந்திருந்தாங்களா சார்? அது ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம மக்களுக்கு தான் பிச்சு உதவுங்க. இங்கிலீஷ் ஆரம்பத்துல இருந்து ABCD இருந்து ஐயாத்திரை சார் சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஏ, ஏ. நம்ம மக்கள் உங்க வேலை செஞ்சுச்சு. அப்போ மரியா கேண்டீன் ஒன்று இருந்துச்சு. அவர் எடுத்துட்டாரு. நம்ம பொங்கல் போட்டவர் காலையில அங்கே சாப்பிட்டு வந்துரு. அப்புறம் சார் வணிகம் சார் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சாரோட மானத்தை காப்பாற்றினேன். ஏன்னா அந்த தமிழ் 2 பாஸ் பண்ணேன். மெயின் பேப்பர்ல வராத ஒரே பேப்பர் வந்து தமிழ் இங்கிலீஷ் தான், அது பாஸ் பண்ணிட்டேன். வளர்ந்து சார் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு மார்க் போட்டாரு சார். அப்படி ஸோ தமிழ் இங்கிலீஷ் பாஸ் பண்ணியாச்சு. மெகுன்னு ஒரு ப்ராடக்ட் பேப்பர், அதில் தங்கி பாஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு மெயின் பேப்பர் அதை மட்டும் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆன்சலரிஸ்னா என் பசங்க வந்து தான் அப்புறம் சார் யூசர் ஃப்ரெண்ட்லி. நமக்கு ஒரு 5 மவுஸ் கிடைச்சிருந்தாங்க, எங்க வேணா இருந்தா. டாக் சார் தான் அந்த நம்பர் 1. எல்லாரும் எங்க வேணா போங்க வாங்க, தயவு செய்து போகும்போது அந்த ஞானராஜ்ன்ற பையனை அவன் இருந்தா நான் பாராட்ட மாட்டேன். அவன் வந்து ஸ்டூடெண்டா பார்த்துப்பாரு. அந்த பையன் போனான்னா சாருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்புறம் வந்து இருக்கிற மக்கள்ல எல்லாருமே வந்து ஸ்பான்டேனியஸா இங்கிலீஷ் பேசக்கூடிய people. அதுல ஞானராஜ் தான் ரொம்ப தெளிவாக சார் வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் அதோட முடிஞ்சிச்சு. அப்புறம் நம்மளுக்குள்ள ஒரு பழக்கமும் இருந்துச்சு. இன்னைக்கும் மதுரையில் போய் பார்த்தா நிறைய காலேஜஸ் போகும்போது இந்த இன்சூரன்ஸ் விஷயமா பேசிட்டு வந்தோம். ஸோ அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதாக சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் காலேஜ் பழக்கம் இதாக இருந்துச்சு. நம்மள வந்து முடி வெட்டிட்டு வந்தால்
சம்சா அண்டு டீ வாங்கி கொடுத்தாலும் கேன்டீன்ல அப்படி ஒரு பழக்கம் வச்சிருக்கோம் சிலர். அதுக்காக முடி வெட்டிட்டு 4 நாளைக்கு காலேஜுக்கு வர மாட்டாங்க, ஏன்னா அதை வாங்கி கொடுத்துருவேன். நீ இந்த காலேஜில் படித்தது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு. அது எல்லாத்த விட நமக்கு இப்படி ஒரு ப்ரொஃபஸர்ஸ் கிடைச்சது, யூசர் ஃப்ரெண்ட்லியா. இன்னைக்கும் இவங்க வந்து நாட் ஆஃப் ஆல் ப்ரொஃபஸர்ஸ், நம்மளுடைய தந்தை, அதுக்கப்புறம் குருஸ்தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் தேவதாசன். 1993-96 இந்த தூய யோவான் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒண்ணுமே ஒரு பேப்பருமே பாஸ் பண்ணல. என்னை வந்து எப்பப்ப ரோடு பக்கம் பார்ப்போமோ அப்பெல்லாம் கர்நாடக சார் சொல்லுவாங்க, ஏய் நல்லா கேடா ஒரு ஆசையில கேட்பாங்க, நல்லா இருக்கா சார் அப்படின்னா சார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. என் பிள்ளை நல்லா இருக்கு நான் அப்படியே போயிட்டு இருக்கு. 93-96 ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்னுடைய நண்பர் சொல்றாரு, நாங்களாம் கிராமத்துல பிறந்தவங்க, இந்த சிட்டியை பார்க்கணும்னா பெரிய விஷயமா இருக்கும், அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி. எப்படின்னா டவர் ஊசி கோபுரத்துல இருந்து முருங்கொறிச்சி வரைக்கும் ஸ்டாரா தூங்க விட்டுருப்போம். கிறிஸ்துமஸ் அதுல இருந்து புது வருஷம் வரைக்கும் நிறைய ஸ்பீக்கர்லாம் கிட்ட இருக்கும். அது கிராமத்துல இருந்து பிறந்தவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயமா தெரியும். அப்போ அவர் சொல்றாரு, எப்படியாவது பாளையங்கோட்டையில வந்து நம்ம இருக்கணும். நான் சொல்லுவேன், பாளையங்கோட்டையில இருக்கலாம், ஆனா வாடகை கூட கொடுக்க முடியாது, அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு. அப்போ அப்படி போயிட்டு இருக்கு, காலங்கள்லாம் போயிட்டு இருக்கு. காலேஜ் முடிச்சாச்சு, பேப்பர் எதுவும் கம்ப்ளீட் பண்ணல, எதிர்காலம் எதுவுமே கிடையாது. அப்படி போயிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த வேலை கிடைச்சு. அந்த வேலையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையும் மாறிச்சு. நம்ம முன்னேறணும், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய விஷயங்களை மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ முதல்ல கிடைச்சது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி, இயேசுவை பிடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நான் வந்தேன். நல்ல ஜெபம் பண்ணுவேன், நல்ல பைபிள் வாசிப்பேன். இப்படியே காலங்கள் போயிட்டே இருக்கும்போது அப்படியே சொந்தமாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தேன். ஹோட்டலில் சூழ்நிலை நிமித்தமாக எனக்கு அதை ரன் பண்ண முடியல, எனக்கு லேபர்ஸில் பிரச்சனை இருந்துச்சு. அப்படியே மெடிக்கல் ஸ்டோர்ஸு, மெடிக்கல் ஹோல்சேல் ஏஜென்சி, இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஊரில் நல்லா இருக்கேன். எந்த ஊரில் வந்து எங்கேயாவது வாடகைக்கு இருக்க முடியுமா அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா பரவாயில்ல, அந்த ஊரில் ஓரளவு எல்லா பக்கத்துலேயும் சொத்து வாங்கி குவிக்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு வாங்கி கொடுத்தார். உண்மையிலே இது கடவுளுடைய பெரிய திரும்ப. அதுக்கடுத்து எனக்கு நான் எதிர்பார்த்தது என்னன்னா, எல்லாரும் சொன்னாங்க டாக்டரை கட்டலாம், ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு. எனக்கு வந்து டீச்சர் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஜாப் அப்படின்னு ஆசைப்பட்டது உண்மை. அந்த ஆசையை இயேசு கிறிஸ்து வந்து எனக்கு நிறைவேற்றிச்சார். நல்ல ஒரு அவங்க வந்து லெக்சராக ஒர்க் பண்ணி ஸ்கேடில் பிரின்சிபாலாக இருந்தாங்க. ஸ்கேடில் பிரின்சிபாலாக இருக்கும்போது கவர்மெண்ட்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி கவர்மெண்ட் டீச்சர் ஆகிட்டேன். அப்போ டீச்சர் வாய்ப்பும் கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கு 2 குழந்தைகள், 2 குட்டி குட்டி பிள்ளைகள் தான். இப்பவும் சன் டிவிலேருந்து விஜய் டிவி வரைக்கும் ப்ரோக்ராம் கொடுக்குற அளவுக்கு என் குழந்தைகளை கடவுள் வந்து பெரிய அளவு வைத்திருக்காங்க. இந்த வருஷம் 2012 விபிஎஸ்சிடியிலே அவங்க வந்து 2 சாங்ஸ்ல வந்து ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறா. அது உண்மையிலே இந்த பெரிய வெற்றி வந்து கடவுளுடைய பெரிய கிருபைன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நல்லா இருக்கிறேன், அது கடவுளுடைய கிருபை. இந்த நாள் ஒரு பெரிய மறக்க முடியாத நாள். ஏன்னா அவ்வளோ பேர் பார்க்கணுங்கிறது கல்யாண காட்சியில் பார்ப்போம், ஏதாவது பேசுவோம், ஃபோனில் பேசிவிடுவோம். ஆனால் அவ்வளோ லெக்சரர்ஸ் எல்லாம் பார்க்கறது, என்னுடைய கூட நண்பர்கள்லாம் பார்க்கறது ஒரு வாய்ப்பே கிடையாது. ஆனால் கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பு உண்மையிலே கர்த்தருக்கு பெரிய நன்றி நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்து சொல்கிறேன். வணக்கம். படிக்கிற காலத்துல உண்மையாலுமே எனக்கு ரொம்ப நான் ஈர்க்கப்பட்ட ஒரு ஆள் வந்து இவர் தான், மிஸ்டர் அழகுராஜ். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும். இப்போ மதுரையில் வந்து எங்கேயாவது போயிட்டு வரீங்களான்னா எங்கே போறீங்க அப்படின்ற வார்த்தையை கேட்பாங்க. அப்படியே ஒவ்வொரு ஊரில் இருக்கும். இந்த திருநெல்வேலியில் மட்டும் என்ன தூரமா அப்படின்ற வார்த்தை. பிரின்சிபால் சார் ஒரு நாள் வந்து பால்சிங் சார் அவங்க கான்ட்ரிங் வராங்க காலேஜ். இவன் கேட்கலாம், சாரே என்ன தூரமா
ரொம்ப அடக்க ஒடுக்கமான பையன். இவனுடைய ஷேரிங்கை நான் எதிர்பார்க்கிறேன். ஆல்ரெடி ஜெபா எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸோடது, ப்ரொஃபஸர் சார்ஸோடது எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்ல வந்து இருக்கிறதுல இவ்வளவு எல்லாமே ஜீனியஸோட அறிவு எல்லாமே நாங்க உள்ள வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு கடவுள் எங்களை எவ்வளவோ மேல கொண்டு போயிருப்பார். ஆனா பை காட்ஸ் கிரேஸ் நாங்க 36 பசங்கள்ல ஒருத்தர் கூட சோட போகல. இப்போ நானும் இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க எதிர்பார்த்தோம் நம்ம பசங்க எல்லாம் இப்போ இருந்தாங்களே, இப்போ ஜெயபால் ரொம்ப அழுத்தமா ஆணித்தனமா பதிவு பண்ண முடியும் அவரோட கருத்தை. இப்போ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 70% இருந்தோம் நாங்க பசங்க. இப்போ நாங்கெல்லாம் கிராமத்து சூழ்நிலையில ஸ்கூலிங் முடிச்சுட்டு இப்போ சிட்டிக்கு வந்து பாளையங்கோட்டையில வந்து அது ஜான்ஸ் காலேஜ் ராயல் லிட்ரேச்சர் உள்ள நுழையும் போது இன்னைக்கு கிளாஸ் இல்லப்பா வாங்க எல்லாரும் வெளியே போலாம். இப்போ சொல்லப்போனா கிளாஸ் ரூம்ல நாங்க படிச்சதை விட மரியா கேண்டீன்லயும் நம்ம வாட்டர் டேங்க் காம்பவுண்ட்ல உட்கார்ந்து படிச்சதுதான் அதிகம் படிச்சிருக்கிறோம். இப்போ சார் சொல்லுவாங்க, டிகே சார் இப்போ எம்ஏ படிச்சவன், எம்எஸ்சி படிச்சவன், பிஎட் படிச்சவன் இன்னைக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காண்டா. நீங்க அட்லீஸ்ட் இந்த ஒரு பிஏ கோர்ஸ் கூட நீங்க முடிக்கலன்னா நீங்க என்னத்துக்கு யூஸ் ஆவீங்க கொஞ்சமா நினைச்சு பாருங்க. இப்போ இத படிக்காமலே நம்ம இவ்வளவு தூரம் இங்க கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு. இத படிச்சிருந்தா இதோட மேல போயிருக்கலாம். இதே டவுட் தான் பிரின்சிபல் சார் என்கிட்ட கேட்டாரு. அதாவது இதுல 5 பேர்ல நீ எப்படிடா வந்த ஃபர்ஸ்ட்? அதாவது என்ன கிளாஸ்ல இருந்திருந்தோம், படிச்சிருந்தோம், பாஸ் ஆகி போயிருந்தோம்னா அது ஆஸ் யூஷுவல். நீ வந்து படிக்கவே இல்ல, கிளாஸ்ல இல்ல படிக்கிறது வேற விஷயம். அதான் ஏதோ ஏகலைவன் மாதிரி கத்துக்கிட்டேன்னு வையேன். சாரோட நோட்ஸை வச்சே படிச்சு பாஸ் ஆயிட்டேன். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கடவுளுக்கு ரொம்ப ஒரு பெரிய நன்றி செலுத்தணும். ஏன்னா இப்போ 36 பசங்க நாங்க படிச்சதுல 36 பேரைய கடவுள் ஆசீர்வதிச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் நல்ல ஃபேமிலி, நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க, நல்ல ப்ரொஃபஷனு எல்லாமே அமைஞ்சு வந்திருக்குது. இதை இப்போ நாங்கள் கேட்கறதுல ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்கிறோம். இப்போ ப்ரொஃபஸர் சார்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு காலேஜ் ஹாலிடே, ஒரு நாள் தான் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண முடியாதுனால இன்னைக்கும் ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி படித்த பசங்க இவங்க கூப்பிட்றாங்க, இதுக்கு நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு உதாசீனப்படுத்தாங்க. உங்க ப்ரீஷியஸ் டைம் என்ன சொல்லுவாங்க, கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஒருவேளை நாங்க வெளியே இருந்து படிச்சதை உள்ள இருந்து படிச்சிருந்தோம்னா ஒரு நாலேஜ் கொஞ்சம் எங்களுக்கு வந்திருக்கலாம் மேபி. இப்போ ஒரு லிட்ரேச்சர் அப்படின்றது எங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்திருக்குது. இப்போ அந்த கிளாஸ் ரூம்ல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நம்ம ப்ரொஃபஸர் சார் அவ்வளவரோட நாலேஜ் வந்து நாங்க அதை பார்த்து அட்மையர் பண்ண முடியாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸா போயிட்டோம். இருந்த போதிலும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல். எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். பசங்க எல்லாரும் எவ்வளோ வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு அவ்வளோ பேரும் ஒரு சண்டே ஹைதராபாத்ல இருந்து ஜெயபால் ஒரு 16 வருஷத்துக்கு பிறகு கூப்பிடுறாங்க, நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி யார் கூப்பிடும் போது எல்லாரும் தன்னோட சொந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சா. இப்போ ஜெபாட்ட நான் சொன்னேன், வருவாங்களா மாட்டாங்களா? 16 வருஷம் நம்ம கிளாஸ்ல இருக்கும் போதே ஒன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இல்லையா, 16 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வைக்கணும் நடக்கிற கதையா நான் கேட்டேன். ஏன்னா கிளாஸ்ல இருக்கும் போதே 5 பேரு வந்து அட்டெண்டன்ஸ் போட்டோன்னே அடுத்த நிமிஷம் எவ்வா கிளம்புறோம் கிளம்புங்க அப்படின்னு தான் சார் சொல்லுவாங்க. அதுலயும் 5 பேர் மரியா கேண்டீன்ல போய் உட்கார்ந்தோம்னா 5 பேரு நம்ம வாட்டர் டேங்க் காம்பவுண்ட்ல போய் உட்காருவோம். அதுலயே ஒரு ஒற்றுமை இல்லையா? இப்போ 16 வருஷத்துக்கு பிறகு நீ கூப்பிடணும்னு தெரிய எல்லாரும் ஒரே இடத்துல வந்து உட்காருவாங்கன்னு நான் கேட்டேன். அப்ப சொன்னா இல்ல, அப்புறம் தான் ஒவ்வொருத்தரோட போன் நம்பரை வாங்கி பேசும்போது தன்னோட சொந்த வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சா எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருப்பாங்களோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு இன்வால்மெண்டோட நான் வரேன் என்னைக்கு வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு 3 பேர் வர முடியலனாலும் அவங்கள ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம அவ்வளோ ஒரு சூழ்நிலை ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய இப்போ எங்கேயோ ஒரு நடக்கிற ஃபங்க்ஷன் ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இல்லாம அவ்வளோ தூரம் இன்னைக்கு ஒரே ஃபேமிலியா வந்துருக்கிறோம். இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப் லாங்
நம்ம அட் தி டைம் ஆஃப் எண்ட் வரைக்கும் எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ரெனிவல் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை 93-96 பேட்ச் நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம ரெனிவல் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் ஒரு நல்லது இருக்குது, என்ன விஷயம்னாலும் நம்ம உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு ஃபஸ்ட்டு இன்விடேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அனுப்பணும். ஏன்னா கடவுள் கொடுத்தது. நம்ம 93-96 பேட்சில் நீ என் கிளாஸ்மேட்டாக இருக்கணும், நான் உன் கிளாஸ்மேட்டாக இருக்கிறது நீயும் நானும் டிசைட் பண்ண விஷயம் கிடையாது. இது வந்து கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கேயோ இருந்தோம், ஆனால் நம்ம ஜான்ஸ் காலேஜில் ஒரே ராயல் லிட்ரேச்சர்ன்ற ஒரு அங்கீகாரத்தோடு உள்ள இருந்தோம். 3 வருஷம் ஒருத்தர் நல்லா இது பண்ணோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னைக்கு டேட்டில் நம்ம ரெனிவல் பண்ணுறோம். நம்ம எந்த விஷயம்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாரோட கான்டாக்ட்ஸையும் நம்ம கோஆர்டினேட் பண்ணியாச்சு. எல்லாரோட ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ம காலேஜ் வந்து நம்ம சொந்த வீடு மாதிரி. நம்ம ப்ரொஃபஸர் சாஸ்திரி இப்போ வேணாலும் போகலாம், அவங்களே நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக எடுத்துக்கிட்டு என்ன விஷயம்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. எதுனாலும் நீங்கள் இப்போ சென்னை வந்தால் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து அந்நியமாக ஃபீல் பண்ண வேணாம். நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறான், நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்தால் எப்படி இருப்பான்னு நினைப்பீங்களோ அதே மாதிரி நினைங்க. நான் இருக்கேன், நம்ம பாஸ்கர் இருக்காரு. இப்போ இதே மாதிரி எல்லாரும் ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதை வந்து நீங்கள் நினச்சி பெருமைப்படுங்க, அதை ரெனிவல் பண்ணிக்கோங்க. அதை வந்து எப்போவும் நீங்கள் அதே ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. என் பேர் ஸ்டாலின். எனக்கு சார் ஒருத்தர் நிறைய பேர் ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் படித்தது 1 year தான் படித்தேன் பார்த்துக்கோங்க. இதே செல்ஃப் ஹாஸ்டல் தான் படித்தேன். மறைக்குமார் சாருக்கு எனக்கு ஞாபகம் நல்ல, அவங்களுக்கு மட்டும் நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனால் தெரியல ஏன் கேட்டீங்கன்னா சார் ஞாபகம் ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் கொடுத்தது சார் தான் எனக்கு. எப்படி கேட்டீங்கன்னா முதல்ல செல்ஃப் ஹாஸ்டல் வெளியே தூக்கின சார் தான். நான் நல்லா ஹாஸ்டலில் நல்லா இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் ஸ்டடி முடிஞ்சா படிக்க தான் போவாங்க. நாங்கள் அப்படியே நம்ம ஜாலியாக வெளியிடலாம் அப்படின்னு போறாரு. இந்த விஷயங்கள் சார் காதுக்கு கேட்டுருக்கும் போல. ஃபர்ஸ்ட் தம்பி நீ இது மாதிரி இருக்க வேண்டாம், நீ வெளியிடலாம். அதனால ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் கொடுத்ததுனால சார் வந்தோடனே நல்லா தெரிஞ்சு சார் பார்த்துட்டாங்க. செகண்ட் ப்ரொமோஷன் அதுல இருந்து ஒரு 2 மாசத்துல எனக்கு ஒரு செகண்ட் ப்ரொமோஷன் இருந்துச்சு. அது யார் கொடுத்தாங்க? நம்ம பாலசிங் சார் அவங்க கொடுத்தாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா காலேஜில் அந்த மூட்டை அந்த நேரம் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் சப்போர்ட் வேணும் தம்பி கேட்டாங்க. நாங்க இருக்கேன் சார், எங்களுக்கு காலேஜை விட வெளியே போறது நல்லா இருக்கும், ஸ்ட்ரைக் கிட்ட இதோட ஜாலியா இருக்கும், நாங்க இருக்கோம் சார். நல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரைக்லாம் அடிச்சோம். அப்புறம் பாலசிங் சார் பார்த்தாங்க, தம்பி இன்னும் இப்படி பண்ணாத தம்பி, இன்னும் சரிப்பட்டு வராது சார், நீங்க சொல்லலாம் நாங்க கேட்க மாட்டோம். அப்படியே கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு ஒரு போஸ்ட் இருந்துச்சு. அதை பார்த்தா என் டிசி இருக்கு. திடீர்னு எனக்கு தெரியாம டிசி அதே சந்தேகத்தை வந்து நான் கேட்டேன் காலேஜ்ல, சார் என்ன சார் திடீர்னு அதிர்ச்சி தந்துட்டீங்க, டிசி ஆகிட்டீங்க, எதுக்கான என்ன சார் ஆகுது தம்பி படிக்கிறான்டா. எங்க அக்கா வர சிங்கப்பூர்ல இருக்காங்க, அங்க வேணா நான் உன வேலை சேர்த்து விட இல்ல சார், நான் படிச்ச ஜான்ஸ் காலேஜ் படிப்பேன், இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிப்பேன், அதுக்காக என் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் சார். தம்பி சரிவிட்டு வராத தம்பி, நான் எவ்வளவு பண்ணேன். அப்புறம் நாங்க எப்படியா உள்ள போய் சேர்றதுக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு ஆளை கூட்டு போயிருந்தோம். அவங்கள்ட்ட சொன்ன ஒரே வார்த்தை, சார் கெட்டு சொல்றதுக்குள்ள பெருசாக வைக்க கூடாது சார். அதே வார்த்தை இருந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால இதுவே தயவு செய்து இன்னும் எல்லாம் காலேஜில் வச்சாங்க. ஒரு வருஷத்தோட என் காலேஜ் லைஃப் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் வெளியே போனேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸுகள், இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸுகளோட அங்கே ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுகள் சேர்ந்து நம்ம லைனே மாறி போச்சு. அப்போ வீட்டில் டெய்லி எங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜெபம், எங்கள் அப்பாவோடைய ஜெபம், எங்கள் அம்மாவோடைய ஜெபம். டேடி சொன்ன மாதிரியே எங்கள் அப்பா நான் என்ன தப்பு செஞ்சாலும் வந்து ஏன்டா அந்த தப்பு பண்ணுன்னு கேட்க மாட்டாங்க. நான் அதை நினைச்சாலே இன்னைக்கு அழுகாது. ஏகப்பட்ட ஸ்டேஷனுக்கு நான் போயிருக்கேன், வந்திருக்கேன். எங்கள் அப்பா வந்து அங்கே வந்து துட்டிச்ச நாளைக்கு அவங்களுடைய கண்ணீரோட தான் வந்து நிற்பாங்க. எனக்கு அது ரொம்ப மன பாரமாக இருந்துச்சு. ஏன்டா நம்ம இப்படி இருக்கோம். ஏரில் பார்த்தாலும் எனக்கு ஒரே கெட்ட பேர் தான். பொண்ணு மேரேஜ் டைம்னா பொண்ணு பார்க்க வர்றவங்க கூட ஏகப்பட்டே சொல்லுவாங்க, அவங்க ரவுடி போய் அவனுக்கு போய் ஏன் குடிக்கீங்க. அதனால எனக்கு ரொம்ப. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட ஜெபம், எங்கள் அப்பா வந்து எந்த ஸ்டேஷனுக்கு இப்போ வந்தாலுமே என்னை வந்து ஏன்டா இதை பண்ணுன்னு கேட்க மாட்டாங்க. அந்த என் கூட கிடக்கிற பயிரோடைய அப்பா மாதிரி அவங்க ஒரு இதுக்கு போய் அவனை பேர் ஜாமீன் இருக்கான்னு அவங்களாம் விட்டு போயிடுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா அந்த பயிரோடையும் சேர்த்து ஜாமீன் எடுத்துட்டு வந்து என்ன எனக்கு அது ரொம்ப மனபாரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி
உண்மையாக ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லி கொஞ்சம் சரி இனிமேல் ஒழுங்கா இருக்கான்னு சொல்லி ஒரு சைக்கிள் கடை வச்சுருந்தாங்க. சைக்கிள் கடையில் இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சைக்கிள் கடை நமக்குன்னு வச்சு போச்சு. சரி நம்ம சைக்கிள் வேலையாக பார்ப்போம் சொல்லி வச்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மேரேஜ் ஆச்சு. என் ஒய்ஃபுக்கு இங்கே திருநெல்வேலியில் ஒரு போஸ்டிங் போட்டாங்க, கவர்மெண்ட் போஸ்டிங். உடனே இங்கே வந்து இங்கே இப்போ நல்லா செட்டில். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. என் ஒய்ஃபும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நான் கடை நல்லா போயிட்டு இருக்கு. நான் நல்ல வெல் செட்டில். ஏன்னா காரணம் எங்கள் அப்பாவுடைய பொறுமையும் எங்கள் அம்மாவுடைய ஜெபம் தான் என்னை மாற்றிச்சு. ஆனால் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். எங்கள் பையனுக்கு எல்லாருமே தெரியும் நான் ஒரு கெட்ட பையன். இன்னைக்கு நான் ஒரு நல்ல பையனாக இருக்கேன். நல்ல பையனா வீட்டுக்கு ஒரு நல்ல பையனா இருக்கேன். எங்கள் வீட்டில் இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா நான் எங்கே போனாலும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான், இவன் நல்ல பையன். இன்னைக்கு எங்கள் அப்பா ஆணித்தரமா சொல்ற அளவுக்கு நான் ஒரு சாட்சியா இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு. ஆனால் பையனுக்கு இன்னைக்கு நான் ஒரு ஜாலியான ஸ்டாலின். தேங்க்யூ. ஜான்ஸ் காலேஜில் படிக்கும்போது உள்ள மெமரிஸ்ன்னு சொன்னேன். கிளாஸில் 2 பேர் விசில் அடிப்போம் நாங்கள் படிக்கிறதுல. ஆனால் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ கனகராஜ் சார் கிளாஸில் தான் அதிகமாக விசில் அடித்தது. சார் போர்டில் எழுப்பி எழுதும் போது தான் விசில் அடிக்கிறது. அவர் வந்து யாருன்னு கேட்பாரு. பின்னாடி அழகராஜன் ஜெயலாம் உட்காந்துருக்கும் போது என்ன அடின்னு சொல்லி விசில் அடிச்சிருக்கோம். நான் செகண்ட் பெஞ்சில் உட்காந்துருப்போம். நான் அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். என் மேலே சந்தேகமே வராது. நான் தான் அடிச்சேன்னு தெரியவும் செய்யாது. அப்பாவே இருப்பாங்க. எழுப்பி சார் பின்னாடி உள்ள அவங்க 5 பேரும் கேட்டு யார்டா விசில் என்ன எனக்கு தெரியாது. வெளியே போவாங்க. 5 பேரும் வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிட்டு திருப்பி ஒரு டீ குடிச்சு திருப்பி வாசல் வந்து நிற்பாங்க. சார் அப்படிம்பாங்க. எக்ஸ்கியூஸ் சார் உள்ள வரணும். விசில் எடுத்து யாருன்னு கேட்பாரு. எனக்கு தெரியாது. வெளியே போயிருந்தேன். சரி சார் தேங்க்யூ போயிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் சார் கிளாஸ்ல. அப்புறம் நேம்ராஜ் டைம்லலாம் ராக்கெட் ஃபைட் ஒன்று வச்சு அடுத்த கிளாஸுக்குள்ள போனது, அந்த மாதிரி சேட்டைகள்லாம் இருந்தது. பட் காட்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறது வந்து என்னோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் 2 வருஷமும் அதே வித்தவுட் அரியர் வந்து நான் 3rd இயர்க்குள்ள இருப்பேன். ஸோ அதில் கிளாஸில் 2 பேர் சொன்னோம், முத்துராஜ் அண்ட் மைசல். ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர்ல அந்த இதில் போகும்போது டைம்ல எனக்கு அரியர் இல்லாமல் உள்ள வந்து செகண்ட் இயர்ஸில். பட் 5th செமஸ்டரில் எனக்கு ஒரே ஒரு பேப்பர் அரியர். 6th செமஸ்டரில் மொத்தத்தில் நான் பேப்பர் எழுதணும், 4 பேப்பர் எழுதணும். ஆனால் என்னால் அந்த செமஸ்டரை அட்டன் பண்ண முடியாத சொல்லு. எனக்கு டைஃபாய்டு ஃபீவர்னால நான் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன். பட் ஒரு பேப்பர் மொத்தம் வந்து அட்டன் பண்ணுங்கிறக்க அட்டன் பண்ணிட்டு போனேன். ஸோ அதனால் எனக்கு டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னோட ப்ரொஃபஷனே அதில் மாறிடுச்சு. என்னோட அப்பா அம்மா 2 பேரும் டீச்சர்ஸு. ஸோ அவங்களோட எய்ம் வந்து டீச்சிங் லைனில் பிஎட் படிக்கணுங்கிற லைனில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி படிச்சு வந்தது. ஸோ 1 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த படம் திருப்பி எழுதுனேன். திருப்பி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எழுதுனேன், பாஸ் பண்ணல. அப்புறம் ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அதில் திருப்பி 4 வருஷமாக வெளியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு வந்து பை காட்ஸ் கிரேஸ் ஆஸ் அ கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக கவர்மெண்ட் ஜாப் நான் ஒரு நல்ல சேலரியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதான் காட்ஸோட பிளான். ஒவ்வொருத்தர் லைஃப்ல இன்னைக்கு ஜெனரலாக கேட்கணும், நம்ம எல்லாரும் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே லிட்ரேச்சர் ஒரு லெவலில் முடிச்சு வந்திருப்பாங்க. நம்ம 36 பேரில் முடிச்சு ப்ரொஃபஷனல் லைனில் இந்த லைனில் இருக்குது எத்தனை பேர் இருக்கு? ஸோ மற்ற எல்லாருமே வெல் செட்டில், பட் ஒவ்வொரு லைனில் இருக்கு. ஸோ அதான் காட்ஸ் செட்டில் வெல் செட்டில். யாருமே இதாக இல்லை, வெல் செட்டில் காட்ஸ் ஒருத்தர் கூட இதை எல்லாருமே ப்ரொஃபஷனல் லைனில் போயிருக்கிறது ஒரே ஒருத்தர். ஸோ அவர் மட்டும் தான் வரணுங்கிறத காட்ஸோட பிளான். மற்ற ஒவ்வொருத்தரும் எல்லாம் ஒவ்வொரு செட்டில் பண்ணியிருக்கு, செட்டில் இருக்கீங்க. தேங்க்யூ.